ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு போனோன்னு இந்த வீடியோ தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ இது பார்க்கும்போது டக்குன்னு வந்து நான் நினச்சேன் இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் கோல்டு ஜுவல்லரி செட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண எடுக்கும்போது. அப்புறம் எல்லாத்துலேயும் ப்ரைஸ் டேக் போட்டிருந்தது. ப்ரைஸ் டேக்குன்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து 4000 5000 பேங்கிள்ஸ்லாம் வந்து 2000 எல்லாம். இது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. பார்த்தா எல்லாமே வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன். ரியலாக நம்ம கோல்டு இவங்க ஷோரூமில் என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி நம்ம நிறைய வெரைட்டிஸ்லாம் பார்ப்போமோ அதோட இன்ஃபேக்ட் ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா சூப்பரான யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு இந்த கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷனில் வச்சுருக்காங்க. எல்லாமே 92.5 பியோர் சில்வர் ஜுவல்லரி ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய கலெக்ஷன். இதில் கெம்பு, ஆன்டிக்கு, காசுமாலை கலெக்ஷன், நகாஸ் கலெக்ஷன் என்னெல்லாம் நம்ம கோல்டில் பார்ப்போமோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். மெயினாக வந்து ஒரு ப்ரைடுக்கு, ஒரு கல்யாண பொண்ணுக்கு தேவையான வங்கி, வளையல், ஹிப் பெல்ட்டு, நெக்லஸ், ஹாரம், நெட்டிச்சுட்டி, அந்த ஹேர் ஆக்சசரி கம்ப்ளீட்டாக போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சைடு எல்லாமே போடுற மாதிரி, ஜிமிக்கிலேருந்து, ஸ்டட்டுலேருந்து, மாட்டல்லேருந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து ஆன்டிக்கில் வச்சுருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து 6000லேருந்து மேக்ஸிமம் 8500க்குள்ளே வரக்கூடிய ஆன்டிக் நெக்லஸ் கலெக்ஷன். இது நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேட்டில் வச்சும் காமிக்கிறேன். சிலது வந்து நான் நெக்கில் வியா பண்ணியும் காட்டுறேன், சிலது வந்து கையில் எடுத்தும் காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து அதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம மேட்டில் வச்சு காமிக்கும் போது எக்ஸாக்டான அந்த கலர் ஷேட் வந்து அந்த லைட்னிங்கில் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ நம்ம கையில் எடுக்கும்போது அந்த கலர் ஷேட் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். டிசைனுக்காக நான் உங்களுக்கு வந்து மேட்லேயே வச்சு காட்டுறேன். அட் த சேம் டைம் நம்ம நெக்கில் ப்ளேஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு லென்த் இருக்கும், அதே மாதிரி எந்த அளவுக்கு அழகாக வந்து அது பார்வையாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு 3 டைமென்ஷன்லேயும் நான் வந்து டிசைன்ஸ் வந்து வச்சு காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நகாஸில் கலெக்ஷன். இது பார்த்திங்கன்னா காசு டிசைன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில், இது வந்து பர்டிகுலராக கோல்டு டிசைனுங்க, அப்படியே உங்களுக்கு சில்வரில் அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் இருக்குது. பட் இந்த டிசைன்ஸ் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஜுவல்லரின்னு சொல்லிட்டு நம்ம சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை விட அதை நம்ம வந்து எப்போவுமே வந்து பாலிஷிங் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் பெனிஃபிட்டபுளாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் யாருமே இதை வந்து சில்வர்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து கோல்டு ஜுவல்லரியோடு போட்டாலும் கோல்டு அப்படியே தான் தெரியும். இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பட் இது ஆர்னமெண்ட்டாக நீங்கள் வந்து சில்வரை வந்து வாங்குறீங்க அப்படின்னும் போது, ஸோ இதில் நிறைய பீட்ஸு, இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா கோரல், இந்த மாதிரி பீட்ஸ் கலெக்ஷன்ஸில் ஹெவி ஒர்க் கலெக்ஷன், வாட் எவர் நம்ம என்னெல்லாம் கோல்டில் பார்க்குறோமோ அது எல்லாமே இந்த சில்வரில் வந்து வந்துடுச்சு. அதில் உங்களுக்கு வந்து கோல்டில் எப்படிலாம் ஒரு ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுவாங்களோ இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஜுவல்லரி இந்த பீஸு. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இது ரொம்ப அழகான பீஸு. நான் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து வியர் பண்ணியிருப்பேன். இது ஒரு மிடில் செட்டாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த வீடியோவில். ஸோ 2 இயர்ஸ் முன்னாடி அந்த மாதிரி ஒரு சோக்கர் அண்ட் மிடில் செட்டாக நான் வந்து போட்டிருந்தேன். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த டிசைன்ஸ்லாம் நிறையாவே வந்து பேருக்கு என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ரோப் போட்டுக்கலாம். பேக் செயின் வேணும்னா உங்களுக்கு வந்து கோல்டில் வர மாதிரியே பேக் செயினுமே சில்வரில் வந்து அவைலபிள் இருக்குது. இதோட பாலிஷிங் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. பாலிஷ் போயிடுச்சு அப்படின்னா பாலிஷ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சோ, இல்லைனா வந்து ஒரு சாஃப்ட் காட்டன் துணி இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு காட்டன், பியோர் காட்டனில் வரக்கூடிய சாரீ ஆர் வேட்டி, அது ஏதாவது பிட் பீசஸ்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம நல்லா வச்சு வைப் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து அழகாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கும். ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவர் ஆர் எனி கவரில் ஃபோல்ட் பண்ணி பிளாஸ்டிக் பாக்ஸில் நல்லா வைப் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கலருமே ஃபேட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த ஜுவல்லரிஸ் வந்து எந்த அளவுக்கு நல்ல எனக்கு 10 இயர்ஸ் ஆனாலுமே இந்த கலர் வந்து ஃபேட் ஆகக்கூடாது, இதே மாதிரி நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படின்னும் போது நம்ம ஒரு வருஷத்துக்கு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நான் சொல்கிறேன், லைக் ஒரு 10 டைம்ஸ் அந்த மாதிரி போவோம். ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி நேரத்தில் சில ஜுவல்லரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் மாற்றி. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மோஸ்ட்லி ரொம்ப ஸ்வெட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். வியர் பண்ணும்போது ரொம்ப ஸ்வெட் ஆகாமல் பார்த்துக்கிட்டோன்னா அந்த கலரை வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆனாலும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கும்போது நல்லா டக்குன்னு வந்த உடனே அதை வந்து நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் ரிமூவபிள் பென்னண்ட்டு, தனியாக பென்னண்ட்டு, நெக்லஸ்லேயே இந்த மாதிரி யூனிக் டிசைன்ஸு, ஹாரம் கலெக்ஷன்லாம் ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா உண்மையாக ஹாரம் கலெக்ஷன். அப்புறம் ஸ்டேட்மெண்ட் பீசஸ் அண்ட் வந்து பேங்கிள், மை காட், பேங்கிள் கலெக்ஷன் உண்மையாக தனித்தனியாக எடுத்து காட்டலாம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அவ்வளோ பேங்கிள், நீங்கள் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்தது ஹாரம் செக்மெண்ட், அதுக்கப்புறம் பேங்கிள் வரும்.
அதில் வந்து உங்களுக்கு அப்படியே சில்வரில் வரக்கூடிய பேங்கிளும் இருக்குது, கோல்ட் பாலிஷில் வரக்கூடிய சில்வர் பேங்கிளும் இருக்குது, ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய பேங்கிளும் இருக்குது. இப்போ நான் கையில் போட்டிருக்கிறது கோல்டில் ஆன்டிக்கில் வரக்கூடிய அந்த சில்வர் பேங்கிள் தான். ஸோ ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய கடா பேங்கிள். இதில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு சுற்றி பீட்ஸ் வருது இல்லையா, அதில் நியூ கலெக்ஷன். இது குட்டப்பூஸில் நம்ம கோல்டில் பார்த்துருப்போம். அதில் இந்த பிங்க் பீட்ஸ் இருக்குல்ல, ஒரு மாதிரி டேங்கி பிங்க்கு, இது வந்து இப்போ ட்ரெண்டு போல் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலர் பீட்ஸ் வந்து கோல்டுலேயே வருது. இதுக்கு முன்னாடி ரூபி பிங்க் வரும், மரூன் வரும், க்ரீன் வரும், மின்ட் க்ரீன் வரும், ரஷ்யன் எமரல்ஸ் மாதிரி வரும். பட் இப்போ இந்த டேங்கி பிங்க் இட்ஸ் ட்ரெண்டிங் நினைக்கிறேன், அது நிறைய இதில் வருது. அண்டு இது வந்து உங்களுக்கு அன்னபக்ஷி டிசைன் மாதிரி வரும். அண்டு குட்டி குட்டியான கெம்ப் வச்சு மகாலட்சுமி டிசைன். ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பீஸோட ப்ரைஸஸ்லாம் நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன். சிலதுக்கு ப்ரைஸஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து வீடியோவில் கொடுக்கல, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோக்கு கீழே மோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னா ஷாப் அட்ரஸ் டீட்டெயில், அதில் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் அட்டிகை டைப்லாம் இருக்குது. நான் வீடியோ எண்டில் இன்னும் ஸ்பெஷலான அட்டிகை கலெக்ஷன் வந்து காட்டுறேன். ஸோ அடுத்தடுத்து காமிக்கிறதுக்கு ரீசன் வந்து ஹியூஜ் கலெக்ஷன் செம்மையாக வச்சுருக்காங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வரிக்கை பேட்டர்னால் நம்ம கோல்டில் பார்க்குற அதே பேட்டர்ன் உங்களுக்கு 6100க்கு ரொம்ப அழகான பென்னட்டோட சூப்பராக இருக்குது. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு முகப் செயின் மட்டும் போட்டிருக்கோம், அதோட அந்த நெக்லஸ் போடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் வெட்டிங்க்கு போடுற ஹேர் ஆக்சஸரிலாம் இருக்கு இல்லையா, இந்த நெட்டிச்சூட்டியோட சைடு அந்த செயினோட வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து கெம்பு வச்சு பண்ணியிருக்காங்க, மெயின் திங் அதுதான். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டோன் கெம்ப் வச்சு பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டோன் விட அந்த கெம்ப் வச்சு பண்ணும்போது நிறைய பேர் ட்ரெடிஷ்னலாக நிறைய ஜுவல்லரிஸோட சூப்பராக பேர் ஆகுது அப்படின்றாங்க. அந்த கெம்ப் வச்சு குட்டப்பூஸ் லுக்கில் ஹேங்கிங். ஸோ இது மெயினாக வந்து சும்மா லுக் எப்படின்றதுக்காக நான் இது வந்து வியர் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது அந்த பீஸு, பர்சனலாக எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ நான் வியர் பண்ணிக்கிற ஜிமிக்கி பார்த்திங்கன்னா 2 பவுன் வரும், மாட்டலுமே 2 பவுன் வரும். ஸோ அதோட வெயிட்டும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு 916 கோல்டு. இது மற்ற காமிக்கிறது எல்லாமே நம்ம சில்வரில் வந்து காமிச்சிட்ருக்கோம். அண்ட் கண்டி மாடல், 2 லேயர் நெக்லஸ், நிறைய நெக் பீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹாரம் டிசைன்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷனுங்க. அதில் பீட்ஸ் ஹாரம்லாம் சூப்பராக இருக்கும். இது வந்து கண்டபெருண்டா பென்னண்ட் வச்சு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஹாரம் டிசைன். இது வந்து நம்ம அப்படியே இந்த ஹாரம் வந்து கோல்டில் வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 10 lakhs ஆகுது இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ மினிமம் வந்து ஒரு 5-6 லட்சத்துலேருந்து 10 lakhs வரைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன மினிமம் ப்ரைஸ்லிங்கில் ஹாரம் எதிர்பார்க்கலான்னா ஒரு 15,000லேருந்து 30,000 வரைக்கும் எல்லா விதமான ஹாரமும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பீஸ் நான் வந்து ரீலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த மல்டி கலர் பீட்ஸ் இதோட ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக 2 lakhsக்குள்ளே ஒரு ஃபுல் பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன் வந்து கம்ப்ளீட் சில்வர்லேயே நான் வந்து வியர் பண்ணி ரீல் வந்து போட்டிருந்தேன். இன்ஸ்டாவில் பாருங்கள் வேணும்னா. இது வந்து கிராண்டாக இருந்தது. பீட்ஸ் ஹேங்கிங்கில் கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு நீங்கள் சோக்கர் போட்டு போடலாம், மினி சோக்கர் போடலாம், நெக் பீஸோடு போடலாம், இல்லை ஓன்லி ஹாரம் கூட ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஹிப் பெல்ட் கூட ஈவன் நம்ம வந்து நான் சில்வரில் தான் வியர் பண்ணியிருக்கேன், அது கோல்டில். அதுவுமே உங்களுக்கு வந்து கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஹிப் பெல்ட் தான். நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு பிரைடுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் நகாஸில் நம்ம காசமாலை கலெக்ஷன் பார்ப்போம் இல்லையா, அந்த சேம் டிசைன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும். ஒரு 1 lakhக்குன்னா 4 ஹாரம் 5 ஹாரம் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு கூட வச்சுக்கலாம். பட் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்றதை விட நீங்கள் அப்படியே வந்து 10 years 12 years அந்த மாதிரி 15 years அந்த மாதிரி அழகாக வந்து பாலிஷிங் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதில் நான் சொன்ன மாதிரி சில டீட்டெயிலிங்லாம் வந்து நீங்கள் ஒரு வாட்டி வியர் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே வந்து டிசைன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி காமிச்ச டிசைன் சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு. அண்ட் இந்த பேட்டர்னும் இருக்கிறதுல ரொம்ப கிராண்டான ஒரு நகாஸ் கலெக்ஷன். கோல்டில் வர அப்படியே டீட்டெயிலிங் வந்து அதில் வரும். அண்ட் இந்த பீஸுமே அகெயின் 1 more நகாஸ் கலெக்ஷன். இதோட ஷேப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 37,000 வரும். அந்த பென்னண்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் பென்னண்ட்டு, சச் அ பியூட்டிஃபுல் டிசைன், ரொம்ப நல்லா இருந்தது. இதில் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மகாலட்சுமி, கீழே ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்து பென்னண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸும் நான் வந்து மேலே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நிறையா இருக்குது. ஆக்சுவலாக அந்த டைம் வந்து வீடியோ போயிட்டே இருக்குது, எடுக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஷூட் பார்த்திங்கன்னா சில்வருக்கே எடுக்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து செமையாக வச்சுருக்காங்க. இந்த ஹாரம் வந்து உண்மையாக மைண்ட் ப்ளோயிங். இந்த என்ன மாதிரி உங்களுக்கு இந்த பேர்ல் கலெக்ஷன்
பீட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த பீசஸ் வந்து வாங்குவீங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதோட பென்னண்ட் தான் இந்த பர்டிகுலர் ஹாரமோட ஹைலைட்டு. அதுக்கு அந்த பேர்ல் மாலை கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இது வந்து உங்களுக்கு மேட்சிங்காக அதுக்கு ஏற்ற மாதிரி இயரிங்ஸ்லாம் இருக்குது. இது ரஷ்யன் எம்ரல்டு அந்த பீட்ஸ் வச்சு பெரிய பெனண்ட் நகாஸில் ஒரு சூப்பரான ஃபினிஷிங் பெனண்ட் வித் மொசனைட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெனண்ட் வந்து அப்படியே 3Dயில் நம்ம வந்து ஆன்டிக் கலெக்ஷன் பார்ப்போம். 3D ஆன்டிக் கலெக்ஷன் அந்த பெனண்ட் அதே மாதிரி மாடல் கொண்டு வந்திருக்காங்க. கீழே வரக்கூடிய ஹாரம் வந்து மைண்ட் ப்ளோயிங், அவ்வளோ நல்லா இருந்தது இந்த பீஸ். இது வந்து ராயல் ஆன்டிக் டச்சில் உங்களுக்கு இந்த ஹாரம் வரும். இது அப்படியே ஒரு கோல்டு டிசைனோட எக்ஸாக்ட் காப்பி. இது கோல்டில் வாங்கும்போது மினிமம் வந்து 5 lakhs மேலே வரும். நான் சொல்கிறது ரொம்ப மினிமம் 5 lakhs மேலே வரும். அது அப்படியே உங்களுக்கு வந்து சில்வரில் பண்ணியிருக்காங்க. இதுவுமே அகெயின் சில்வரில் ஸ்டோன் வச்சு வரக்கூடிய அந்த ஜெர்கான் ஸ்டோன் அந்த மாதிரி ஸ்டோன் வச்சு வரக்கூடிய ஹாரம். இது ஒரு யூனிக் பீஸு. இது வந்து சில்க் சாரிக்கு லைக் பிளெயின் மைசூர் சில்க், செமி மைசூர் சில்க்கு, சாஃப்ட் சில்க்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு பீஸு. அந்த சைடில் அந்த 2 மைல் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் கெம்பில் வரக்கூடிய கலெக்ஷன். இதில் 2-in-1 எதாவது இருக்கான்னு பார்த்தேன். பட் எல்லாமே ஒன் சைட் டிசைன் தான். 2-in-1 வேணும்னா 2-in-1 கூட சில கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இருக்க நம்ம எல்லாமே நகாஸில் பார்த்தோம் இல்லையா, இதில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கெம்பில் வரக்கூடிய நெக் பீஸ் கலெக்ஷன். இதுவுமே உங்களுக்கு ஹாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பெருமாள் பெனண்ட்டு, அப்புறம் ஃப்ளோரல் பெனண்ட், உருவம் இல்லாமல் வரக்கூடிய ஃப்ளோரல் பெனண்ட், அஷ்டலக்ஷ்மி நடுவில் பெருமாள் இருக்கிற மாதிரி ஒரு யூனிக் பீஸு வித் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு வரும். இதில் பெனண்ட் இல்லாமல் வரக்கூடியது சைடில் 2 மயில் இருக்கிற மாதிரி, 2 முகப்புலேயும் 2 மயில் இருக்கிற மாதிரி. மேலே வரக்கூடியது எனக்கு மயிலெலாம் இல்லாமல் வேணும்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஃப்ளார் டிசைன் மாதிரி வரும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஹாரம் கலெக்ஷன் தான். இது வந்து வங்கியாக யூஸ் பண்ணிக்கலாம், மினி சூக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஜுபந்த் சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு வங்கியாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ லாங்காக நல்ல பெரிய கிராண்டான ஹாரம் போடுறீங்க, அதுக்கு வந்து ரொம்ப பெரிய சோக்கரோ நெக்லஸோ போட்டிங்கன்னா இன்னும் கிராண்டாக தெரியும். எனக்கு அந்த மாதிரி தெரியக்கூடாது, நான் வியர் பண்ணுற ஹாரம் கிராண்டாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி மினி சோக்கர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், லுக்கு வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த பீசஸ் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு இயரிங்ஸ் கலெக்ஷன். இது வந்து கெம்ப் ஸ்டட் கலெக்ஷன்ஸில் சூப்பரான கெம்ப் கலெக்ஷன். இது இந்த ப்ரைஸிங் வந்து ஒரு அன்பீட்டபிள் ப்ரைஸ் ரேஞ்ச். உங்ககிட்ட பெஸ்ட்டான ப்ரைஸ் ரேஞ்சில் யூனிக்கான இயரிங்ஸ் நிறையா இருக்குது. டெஃபினட்டாக வெளியில் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ப்ரைஸ் வந்து தி பெஸ்ட்டு. நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸு. இதில் ஸ்டட்ஸ் மட்டும் இல்லை, கீழே குட்டி குட்டியாக அழகாக ட்ராப்ஸ் வர மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இருக்குது. அண்ட் அதில் பெரிய பெரிய பெண்டன்ட்ஸ் இருக்குது, பெரிய பெரிய ஜிமிக்கி கலெக்ஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 2-3 hours மேலே போன ஒரு வீடியோ இது. அவ்வளோ நேரம் எடுத்துகிட்டே இருந்தது ஷூட் எடுக்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த பெண்டன்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன். கோல்டில் எப்படி நம்ம வந்து அந்த பெண்டன்ட் வந்து ட்விஸ்ட் பண்ணும்போது ஹூக் இருக்குமோ, அது எப்படி டபுள் சைடு ஹூக்கு, சிங்கிள் சைடு ஹூக்குன்னு ஒரே பென்னட்டில் கொடுப்பாங்களே, அது சேம் டு சேம் அப்படியே சில்வரில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ சிங்கிள் ஹூக் வச்சு அந்த செயினுக்கு போடணுனாலும் ஓகே, இல்லை டபுள் ஹூக் வச்சு போடணுனாலும் இந்த பென்னட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் மைண்ட் ப்ளோயிங். இதில் வந்து அந்த ஒயிட் கலர்லேயே சில்வர் கலர்லேயே வரக்கூடிய ஸ்டோன் பேங்கிள், கோல்டு ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஸ்டோன் பேங்கிள், நகாஸில் வரக்கூடிய கடா பேங்கிள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் 2500 3000 வரைக்கும். ஸோ நான் டக்குன்னு காமிக்கிறதுக்கு ரீசன் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பாக்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்கன்னா. கண்டிப்பாக இதெல்லாம் எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து 1 hour ஆகிடும். அவ்வளோ கலெக்ஷன்ஸு இன்னும் கூட மேலே ஆகிடும். ஏன்னா நிறைய இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஷாப்புக்கு போய் பார்த்தா தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் சைஸஸ்மே அவைலபிள் இருக்குது. இதில் நம்ம பார்க்குற அந்த டெய்லி வேர் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஃபேன்சி பேங்கிள், ஆன்டிக் பேங்கிள், ஸ்டோன் பேங்கிள்ஸு, அப்புறம் கெம்ப் பேங்கிள், ஸ்க்ரூ டைப்பில் வர லக்ஷ்மி பேங்கிள், நகாஸ் பேங்கிள், கடா பேங்கிள், நவரத்ன பேங்கிள், ஒயிட் அண்ட் ரெட் ஸ்டோனில் வரக்கூடிய பேங்கிள், ஃபங்க்ஷன் யூஸ்க்கெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த பேங்கிள் அண்ட் உருவம் இல்லாமல் வரக்கூடிய கடா பேங்கிள். இது பர்சனலாக எனக்கு கைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் இது வந்து வாங்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். அது கூட ஐ திங்க் உங்களுக்கு 16,000 சம்திங் நினைக்கிறேன். அது மேக்ஸிமம் ஒரு 5,000லேருந்து ஆரம்பித்து 12,000 வரைக்கும் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன் வந்து பேராக வாங்கிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து
ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம் அப்படின்னா 18,000 வரைக்கும் நீங்கள் வந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். நல்ல கிராண்டான வெரைட்டி. பேரே சொல்கிறேன் நான், ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் ரேஞ்ச் 5,000லேருந்து 12,000 வரைக்கும் இந்த மாதிரி சைஸஸில் வரும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து பேங்கிள் கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து பிரைட்ஸ் யூஸ் பண்ணுற டிசைன்ஸு. கல்யாண பொண்ணுக்கு கிராண்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மேபி சிங்கிள் பேங்கில் கேட்டால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேட்டு பாருங்கள். அது வந்து சில ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருந்தால் சிலதுக்கு சிங்கிள் கொடுப்பாங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் பேராக தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த செட் அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா இந்த நவரத்ன கலெக்ஷன் அண்டு பிளெயின் பேட்டர்ன், மல்டி கலர் ஸ்டோன்ஸு, நகாஸு, எல்லா கடா பேங்கிளுமே அதில் இருந்தது. அப்படியே எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது செமையாக இருக்குல்ல. நான் உங்களுக்கு அப்படியே க்ளோஸர் வியூ காட்டுறேன். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து மேட்டில் வச்சு காமிங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க, ஒருத்தர் 2 பேர். ஸோ ரீசன் என்னென்னா அந்த லைட்னிங்க்கு நம்ம வந்து மேட்டை ரொம்ப கீழே அப்படியே நம்ம கேமரா கொண்டு போகும்போது என்ன ஆகுனா ரொம்ப எல்லோயிஷாக தெரியும், எக்ஸாக்டான கலர் தெரியாது. சம்டைம்ஸ் நம்ம வந்து அதை மேலே எடுத்து காமிக்கும் போது அந்த கலர் வந்து ஓரளவுக்கு அது என்ன கரெக்டான கலர் வந்து நம்மளால் ஃபோக்கஸிங் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம க்ளோதிங்ஸை விட கோல்டு வீடியோ எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ஜாப் ரியலாக. ஏன்னா அந்த கலரை வந்து நம்ம எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக நம்ம எடுக்கிறது. அண்டு இந்த கலெக்ஷன் வந்து அட்டிகை பேட்டர்ன். இது நம்ம வந்து கோல்டில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அட்டிகை ஸ்டோன் வச்ச அட்டிகை கலெக்ஷன், அப்படியே சேம் டு சேம் ஃபர்ஸ்ட் டைம் சில்வரில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. 8,000லேருந்து 9,000க்குள்ளே வரக்கூடிய அடிகை கலெக்ஷன். ஸ்பெசிஃபிக்காக நான் வியர் பண்ணுற பேங்கிள் வந்து எனக்கு தெரிஞ்சு 18,000 வரும்னு நினைக்கிறேன். 16,000 to 18,000 ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பேங்கிள் போட்டாலும் சூப்பராக இருக்கும், மற்ற கிளாஸ் பேங்கிள்ஸோட இல்லை சில்க் த்ரெட் பேங்கிள்ஸோட எல்லாமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கூட 9,000 10,000 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு வரக்கூடிய அழகான நெக்லஸ் கலெக்ஷன். இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் கூட நிறையா இருக்குது. ரொம்ப பார்ட் 2 போடுற அளவுக்கு, பார்ட் 2 பார்ட் 3 போடுற அளவுக்கு கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக காண்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.